ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, என்னை பாக்குற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளாதான் இருக்கும். இனிய இதயங்களே, SanDyKuMaaரின் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மிமிக்ரி டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற குரல் STR. மிமிக்ரி டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மிமிக்ரி ஆன்லைன் கிளாஸ் நம்ம SanDyKuMaaru சேனல்ல நிறைய மிமிக்ரி டியூட்டோரியல் வீடியோ பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுவே போதுமானது தான். இருந்தாலும் இன்னும் டீப்பா கத்துக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு மிமிக்ரி ஆன்லைன் கிளாஸ் வச்சா எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா வாரத்துக்கு 2 நாள் கண்டக்ட் பண்ணலான் இருக்கேன். இதனோட இமெயில் ஐடி, இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி, இதில் மெசேஜ் பண்ணுங்க. அதில் ஃபீஸ் டீடைல்ஸ் மற்ற எல்லா விவரத்தையும் சொல்கிறேன். விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ STR குரல் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். STR அவர்கள் குரல் எடுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வாய் குப்பிளிப்போம் இல்லையா, அந்த சத்தத்தை நல்லா எடுத்துக்கோங்க. அந்த சவுண்டை வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த இப்படி கூப்பிடுவோம் இல்லையா, அதோடைய அவரோட வசனங்களை சேர்த்து பேசணும். அடைப்பட்ட கருத்தை கிடைக்கிறோம், அதான் சொல்ல முடியும். ஜெயிச்சுட்டே இருக்கோம், இங்கே போயிட்டே இருக்கோம். தெரியுதா? வாய்க்கு பிடிக்கிற சவுண்டை வச்சு மேட்ச் பண்ணணும், அதுதான் முக்கியம். இந்த இடத்துல அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு பேசினா அப்படி இருக்கும் தொண்டையில். இப்படி பேசுனீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஸ்டெப் 2 என்னன்னா, சளி பிடிச்சிக்கிச்சுன்னா மூக்கு அடைச்சிக்கும்ல, அந்த மாதிரி லைட்டாக மூச்சு இழுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட சேர்த்து பேசுங்க. லைஃப்ல ஜெயிச்சுட்டே இருக்கோம், இங்கே போயிட்டே இருக்கோம் மட்டும் நினைக்காது. வாழ்க்கையில் யார் ஃபர்ஸ்ட் முன்னாடி போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். மூச்சு இழுத்துக்கணும். இங்கே தொண்டையில் தண்ணி வச்சுக்கிட்டு பேசினா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி வாய்க்கு பிடிக்கிறதோட ரெண்டுத்தையும் சேர்த்து பேசுனீங்கன்னா இந்த 2வது ஸ்டெப்பை நீங்கள் பேசிடலாம். இதுக்கு இடையிலேயே நீங்கள் அவருடைய மேனரிசம், அவருடைய குரலை நீங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் கவனிக்கணும், ஒரு பக்கம் பயிற்சி செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இப்போது 3வது ஸ்டெப், சிம்பு பழைய படங்களில் ஒரு குரல் டோனில் பேசியிருப்பார். நல்லா ஹை பிச்சில் கத்தி சவுண்டாக பேசியிருப்பார். இந்த வல்லவன் படத்துல எல்லாம், நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யாரை லவ் பண்ணேங்கிறது தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் ஒன்றை லவ் பண்ணிட்டேன். என் லவ் ஃபெயிலியர்ஸுக்காக சுகப்பட்ட பட்டு தாடி வளர்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் சுற்றேன்னு பார்த்தியா? இல்லை லவ் பண்ண பொண்ணை விட்டு போயிட்டா அவளோட போய் சேர்த்து வைங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லை கோர்ட்டு வசூலில் போய் கெஞ்சுவேன்னு பார்த்தியா? சிங்கோண்டி ஒன்று சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோ. வாழ்க்கையில் யாரும் முன்னாடி போகிறாங்கிறது முக்கியமே கிடையாது, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது தான் முக்கியம். நான் வருவேன். இந்த மாதிரி பேசுவார் இல்லையா? இதுக்கு அதுதான் அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்போடைய நல்ல கத்தி சவுண்டா. நான் லவ் பண்ணதில் தப்பு பண்ணல, யாரை லவ் பண்ணுங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன். லைஃப்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம் மட்டும் நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் முன்னாடி போறாங்கிறது முக்கியமே இல்லை, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறதா முக்கியம். நான் வருவேன். இந்த மாதிரி இதுதான் 3rd ஸ்டெப். இப்போ 4th ஸ்டெப், ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்போட பல்ல கடிச்ச மாதிரி பேசினா இப்ப இருக்கிற சிம்பு குரல் நம்ம எடுத்துடலாம். அதாவது ஒரு கவு, ஒரு மாடு, நான் கண்ணாடி மாதிரி நீ எதை காட்டுதியோ அதை நான் திருப்பி காட்டுடம்ல. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியலன்னா 0.525ங்கிற அந்த ஸ்பீடு ரேஷியோவில் வச்சு இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. நிதானமாக பொறுமையாக கவனிங்க, பண்ணிடலாம். எடுத்தோன்னே 4th ஸ்டெப்பு பார்த்து கற்றுக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டு நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டே உங்களுக்கு நிச்சயமாக நல்லா வந்துடும். இதோடைய ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஒரு கவு, அதாவது ஒரு மாடு தன்னோட குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய பாலை, அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்து கேள்வியோட கேட்டுட்டு இருக்கீங்க. தனிப்பட்ட கருத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்ல முடியும், புத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை புத்தர் சொல்ல முடியும். புத்தர் சொல்றது ரைட்டா ராங்கங்கிற இடத்துக்கு நான் வரவே இல்லை. நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நண்டு என்னை கடிச்சுது, அதை நான் தூக்கி போடுறேன். என்ன சார் உங்களை அதை கடிச்சது, எதுக்கு சார் அதை தூக்கி போடுறேன்னு கேட்குறீங்க? கடிக்கிறது நண்டோட வேலை, காப்பாற்றுறது தமிழனோட வேலை. சார் இது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியாது சார். தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை பண்ணியிருக்கவே மாட்டேன் சார்.
இந்த ஒரே ஒரு தடவை என்னை படிச்சு கொடுங்க சார். திரும்ப வரவே மாட்டேன் சார், ப்ளீஸ் சார். டேய் நீ மகா நடிகண்டா. நீங்க இல்லாம நான் இல்ல, வானில்ல நாடில்ல, கை கூப்பி நன்றி சொல்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கயா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கயா, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கயா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா, டெவலப் ஆகணும்யா. நம்ம சாண்டிகுமார் சேனலை நீங்க தான் டெவலப் பண்ணணும். தம்பிங்கடா, தட்டுற சப்ஸ்கிரைப் பட்டன்டா.